ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸியாக 10 நிமிஷத்தில் கோதுமை ரவை உப்புமா காய்கள் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 10 சின்ன வெங்காயம் நைஸாக நறுக்குனது, இஞ்சி பொடியாக நறுக்கிக்கணும், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை. காய்கறிகள் நம்மள்கிட்ட இருக்கிறது கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தேவைப்பட்டால் கோஸ் சேர்த்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. கோதுமை ரவை நமக்கு தேவையான அளவு, இந்த காய்களுக்கு ஏற்ற அளவு. இன்றைக்கி நான் இதில் 2 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். உப்புமா பொறுத்த வரைக்கும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஹெல்த் பொறுத்து நமக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுறலாம். பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் பச்சை மிளகாயையும் போட்டு கிண்டி விடலாம். பச்சை மிளகா வெடித்த உடனே நைஸாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்க காய்கறிகளை ஒரே மாதிரி ஒரே அளவாக கட் பண்ணணும். அப்போ தான் ஒரே மாதிரி வேகும். பட்டாணி சீசன்னா பட்டாணியும் சேர்த்திக்கலாம். காய்களை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா காய்கள் வெந்தப்புறம் கோதுமை ரவை உப்புமாவை அடுப்பை சிம் பண்ணிவிட்டு சேர்த்திக்கணும். ரவை சேர்த்திட்டு கட்டாயமாக அடுப்பை சிம் பண்ணிடணும், இல்லைனா தூரில் பிடிச்சிடும், அடி பிடிச்சிக்கிட்டுரும். இப்போ கோதுமை ரவை சூடை ஏறுற வரைக்கும் நல்லா கிண்டி கொடுத்துக்கணும். நல்லா சூடு ஏறிடுச்சுன்னு தோணுச்சுன்னா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி உப்பு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்படி ஊற்றும்போது உப்புமா நல்லா பொலப்பொலான்னு வரும். கொஞ்சம் கிச்சடி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சோம்னா 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் கோதுமை ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ரைஸ் பண்ணிக்கணும். இது ஒரு கொதி வரும்போது பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொதி வரும்போது குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்தோடனே அடக்கி 5 நிமிஷம் வச்சுட்டு அமுத்திக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம கோதுமை ரவை உப்புமைக்கு தேவையான தொட்டுக்கிறதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம். நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி சட்னி அரைச்சிட்டு விசில் வந்துருச்சு, அடுப்பை அடக்கி வச்சுட்டேன். நம்ம எப்பயும் அரைக்கிற மாதிரி சட்னி ரெடி பண்ணிவிட்டு கலக்கும்போது கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு, அதாவது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டோம்னா உப்புமாவோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசைனா நம்ம கெட்டியாக சட்னி வச்சுக்கலாம். கோதுமை ரவை உப்புமாவுக்கு, மற்ற உப்புமாவுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கணும். ஸோ சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் அடக்கி வச்சுருக்குறோம். 5 to 7 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 5 to 7 நிமிஷம் ஆயிடுச்சு. அதையும் ஆஃப் பண்ணிட்டோம். சவுண்ட் அடங்கட்டும், அதுவே அடங்கட்டும். அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும், திறக்க வேண்டாம். அதுக்குள்ளே சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நான் சட்னியில் மணமாக இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்ப்பேன். எத்தனை பேர் சேர்ப்பீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சட்னி தாளிப்பு கொடுத்தாச்சு. இப்போ குக்கர் திறந்து பார்க்கலாம். சவுண்ட் அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்து கோதுமை ரவையோடு சேர்ந்து பொலப்பொலன்னு உப்புமா 10 நிமிஷத்தில் ரெடி. சத்தான கோதுமை ரவை உப்புமா. தொட்டுக்க தண்ணி பதத்தில் சட்னி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.